ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் அப்படியே கொத்து கொத்தாக புளிச்சக்கீரை வந்திருந்தது. அப்படியே ஒரு கொத்து பறிச்சுட்டு வந்து சூப்பரான ஒரு எக் கறி பண்ணலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கையளவுக்கு புளிச்சக்கீரை, 6லேருந்து 7 பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளிப்பு காரம் எல்லாம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்பைசி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பதம் வந்துடும். ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கடுகு, ஜீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கிறேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சம் போல் ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி விட்டு வரப்போ நம்ம 1-2 பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டே உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது வந்து இந்த பேஸை நீங்கள் சிக்கன், மட்டனு எதுக்குனாலும் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ 6 முட்டையை வேக வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம். அதையும் இப்போ கிரேவியில் சேர்த்துட்டு முட்டைக்குள்ளே நல்லா வந்து அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் கரம் மசாலா, கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ், சப்பாத்திக்கெலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.